ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25 ஆகஸ்ட் 2025 இந்திய பங்குச்சந்தையில் ஐடி துறை பங்குகள்லாம் ஒரு நல்ல ஏற்றம். இதுக்கு நான் என்ன காரணம்? ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்கு உங்ககிட்ட இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா மறந்து கூட செல் பண்ணிடாதீங்க. ஏன்னா போனஸ் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு நான் என்னன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததா, இந்த வருஷத்தில் 25% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஒரு டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் என்னென்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய பங்குச்சந்தையில் நான் வீடியோ எடுக்கும் போது நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது நிஃப்டி 50 25,005 புள்ளிகள்லையும் சென்செக்ஸ் 81,763 புள்ளிகள்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தோம்னா 22 ஆகஸ்ட் 2025 படி எஃப்ஐஐ டிஐயும் லெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஐ 1622 கோடிக்கும் டிஐஐ 329 கோடிக்கும் லெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில் ஐடி துறை பங்குகள்லாம் ஒரு நல்ல ஏற்றம். ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 3% மேலே கெயின் ஆயிருக்கு. இது இல்லாமல் ஐடி துறை பங்குகள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எம்பசிஸ், ஓஎஃப்எஸ்எஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்களோட வட்டி விகித குறைப்புக்கான அறிவிப்பு வெளிவந்ததுலேருந்து ஐடி துறை பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தில் போயிட்டு இருக்கு. அதனால ஐடி ஸ்டாக்லாம் வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. நாட்டினுடைய மிகப்பெரிய தனியார் துறை வங்கி தான் ஹெச்டிஎஃப்சி வங்கி. இந்த வங்கி அவங்களோட முதலீட்டாளர்களுக்கு போனஸ் பங்கு அறிவித்திருந்தாங்க. அதாவது 1:1 என்ற விகிதத்தில் போனஸ் கொடுக்க போகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 27. உங்ககிட்ட ஒருவேளை இந்த ஷேர் இல்லைன்னா இந்த ஷேரை இன்றைக்கே வாங்கினீங்களா நீங்கள் இந்த போனஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்கை எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 48.84% வரைக்கும் பங்குகளை வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ரீட்டைல் இன்வெஸ்டாரும் 10.3% வரைக்கும் ஷேர்ஸை வச்சுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கி நிறுவனம் அவங்களுடைய துணை நிறுவனமான ஹெச்டிஎஃப்சி ஃபினான்சியல் சர்வீசஸ் ஐபிஓ ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மதிப்புள்ள பங்குகளை விற்பனை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால மறக்காமல் இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணுங்க. நான் வீடியோ எடுக்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெடோட ஷேர் ப்ரைஸு 0.33% வரைக்கும் கெயின் ஆகி 1971 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சமீப காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் அளவு எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ சமீப காலத்தில் அதிக வருமானம் கொடுத்த ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் நான் சொல்கிறேன். அதில் இந்த 10 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் டாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 25% மேலே ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 26.35% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்கு. அடுத்ததா யூனியன் பேங்க் மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 25.84% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்கு. தேர்ட் ஒன் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 28.81% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்கு. ஃபோர்த் ஒன் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 26.16% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 28.31% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ் ஒன் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 29.23% வரைக்கும் வருமானம் கொடுத்துருக்காங்க. செவன்த் ஒன் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 27.46% வரைக்கும் சராசரியாக ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. எய்த் ஒன்
மஹிந்திரா மேன்லைஃப் எம்சிஎஃப் கடந்த 5 வருஷத்துல 27.07% வரைக்கும் ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. நைல்த் ஒன் மிரே அசட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்துல 25.98% வரைக்கும் சராசரியா ஆண்டு வருமானம் கொடுத்துட்டு வராங்க. டெல்த் ஒன் மோத்லால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் கடந்த 5 வருஷத்துல 33.31% வரைக்கும் சராசரியா ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. 11th ஒன் லிப்பான் இந்தியா குரோத் எம்சிபி கடந்த 5 வருஷத்துல 28.93% வரைக்கும் சராசரியா ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. 12th ஒன் குவான்ட் மிட் கேப் ஃபண்ட் கடந்த 5 வருஷத்துல 27.24% வரைக்கும் சராசரியா ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. 13 பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மிட் கேப் ஃபண்ட் கடந்த 5 வருஷத்துல 25.39% வரைக்கும் சராசரியா ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 13 மியூச்சுவல் ஃபண்டுக்கு 25% மேல ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ் கிடையாது. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தரவா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.